நீங்க இப்போ இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க calisthenicsல பண்ணவே கூடாத டாப் 6 மிஸ்டேக்ஸ் எதெல்லாம்னு பார்ப்போம். Guys, welcome to my channel ANARAN EMPIRE. என்னோட பேர் ANARAN சொல்லலாம். Let's become stronger. Mistake number 1, not getting proper warm up. நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிமிலரா ஒரு வார்ம் அப், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு அதை தாண்டி ஒரு ஹார்டர் எக்ஸசைஸ் போறீங்கன்னா அதோட சிமிலர் வேரியேஷன் நீங்க வார்ம் அப்பாக பண்ணலாம். நீங்க ப்ராப்பர் வார்ம் அப்ஸ் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட இன்ஜுரிஸ் வர சான்சஸ் வந்து கம்மியாகும். ஸோ ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, தப்பான ஃபார்ம்ல ஒரு ஒர்க் அவுட்டை பண்றது. சில நபர்கள் அதிகமான ஒர்க் அவுட் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒர்க் அவுட்டை தப்பான ஃபார்ம்ல பண்ணுவாங்க. நீங்க ஒரு 50 புஷ்அப்ஸ் தப்பான ஃபார்ம்ல எடுக்கிறதுக்கும் ஒரு 10 புஷ்அப்ஸ் கிளீன் ஃபார்ம்ல எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க கிளீன் ஃபார்ம்ல எடுத்தாதான் உங்களால நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ்க்கு போகும்போது ஈஸியா இருக்கும். ஸோ ப்ராப்பர் ஃபார்ம்ல ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேர்ட் மிஸ்டேக் ஒரு ஆள் பண்றது என்னன்னா ஓவரா ட்ரெயின் பண்றது. ஒத்துக்கிறேன், calisthenics இருக்கட்டும் இல்லை ஒரு ஜிம்மா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு டைமுக்கு மேல போச்சுன்னா அடிக்ட் ஆகும். ரெஸ்ட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். பட் நீங்க ரெஸ்ட் எடுக்காம டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸும் அதிகம் வரும், ரெக்கவரி கம்மியா இருக்கும். நீங்க ஒரு மசில் குரூப்புக்கு இன்னைக்கு நீங்க ட்ரைன் பண்றீங்கன்னா நாளைக்கு அதே மசில் குரூப்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஒரு மசிலுக்கு ப்ராப்பரா ரெஸ்ட்டும் ரெக்கவரி நியூட்ரிஷன் கிடைச்சா மட்டும்தான் அதால ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். அதோட ஸ்டாமினா, எண்டூரன்ஸ், அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஓவரா ட்ரைன் பண்ணாதீங்க, ப்ராப்பரா ரெஸ்ட் கொடுங்க. நீங்க ஒரு நேச்சுரல் அத்லீட் ஆயிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் to 1 hour ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். அதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா பண்ற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் ஜங்க் வால்யூமா ஆட் ஆகி உங்களோட ப்ரோக்ரஸை கம்மி பண்ணதான் போகுது. ஸோ ப்ராப்பரா ட்ரைன் பண்ணுங்க, சிந்தித்து செயல்படுங்கள். 4th மிஸ்டேக் ஒரு அத்லீட் பண்றதுன்னா ப்ரோக்ரஸிவ் ஓவர் லோட் பண்ணாம இருக்கிறது. ஒரு ஒர்க் அவுட் உங்களுக்கு ஈஸி ஆகுதுன்னா அதோட ஹார்டர் வேரியேஷனை நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நார்மல் புஷ்அப்ஸ் ஈஸி ஆகுதுன்னா அதோட ஹார்டர் வேரியேஷன் பண்ணுங்க. நீங்க நார்மல் புஷ்அப்ஸ் 2 டைமண்ட் புஷ்அப்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்க நார்மல் புஷ்அப்ஸ் தான் பண்ணுவீங்கன்னா அதோட ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். வெயிட்டட் புஷ்அப்ஸ் பண்ணலாம். உங்கள்ட்ட வெயிட் இல்லையா, ஒரு பேக்ல வெயிட் போட்டுட்டு நீங்க புஷ்அப்ஸ் எடுங்க. நீங்க ப்ரோக்ரஸிவ் ஓவர் லோட் பண்ணா மட்டும்தான் உங்க மசில் க்ரோ ஆகும். நீங்க செய்த எக்ஸசைஸை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க மசில்ஸ் வந்து அடாப்ட் ஆகி அவ்வளோ பெரிய க்ரோத் இருக்காது. ஸோ உங்களை மசில் க்ரோத்தும் மசிலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணனா நீங்க அந்த எக்ஸசைஸோட ஹார்ட்னஸை போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். 5th மிஸ்டேக் ஒரு அத்லீட் பண்றதுன்னா மொபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியை கண்டுக்காம விடுறது தான். நம்ம ஒர்க் அவுட் எதுக்கு பண்றோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், டே டு டே லைஃப் ஈஸி ஆகிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ நம்ம கண்டிப்பா மொபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ரொட்டீனை நம்ம ஒர்க் அவுட்ல ஆட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட லோவர் பேக் பெயினை நீங்க ரெடியூஸ் பண்ணலாம், உங்களோட மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணலாம், உங்களோட இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மொபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைன் பண்ணதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுவும் உங்க ஒர்க் அவுட்க்கு கண்டிப்பா ஆட் பண்ணணும். அண்ட் 6th and final மிஸ்டேக் என்னன்னா ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்காம இருக்கதான் பெரிய மிஸ்டேக். நீங்க எல்லாம் பண்ணிட்டு நியூட்ரிஷன் ப்ராப்பரா எடுக்கலன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ உங்க டயட்ல சரியான அளவுக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளவு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும், நல்ல ப்ரோக்ரஸும் பார்க்க முடியும். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது கமெண்ட் செக்ஷன் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அங்கேயே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.